எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மணிகிரி. இந்த வீடியோவில் சூர்யா 46 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ இறுதி கட்டத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த படத்தோட டைரக்டர் வெங்கி அட்லரி அவர்கள் இந்த படத்தோட ஷூட்டிங்கை மே மாதம் ஆரம்பித்தாருங்க. சரியாக 8 மாதத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை வெங்கி அட்லரி வந்து முடிக்க போகிறாரு. ஆக்சுவலாக கருப்பு படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே சூர்யா 46 திரைப்படத்தோட ரிலீஸ் இருந்தாலும் இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் வேலை செம்ம ஸ்பீடா நடந்துகிட்டு இருக்கு. இந்த படம் சூர்யா இவங்களோட கெரியர்ல அதிக பட்ஜெட்ல ரெடி ஆகுற இன்னொரு திரைப்படம். ஆமாங்க, கங்குவா திரைப்படத்துக்கு பிறகு இந்த படத்தோட பட்ஜெட் தான் சூர்யா இவங்களோட கெரியர்ல ரொம்ப அதிகம். ஆக்சுவலா கங்குவா படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட வந்து 300 கோடிக்கு மேல. அதே மாதிரி சூர்யா 46 படத்தோட பட்ஜெட்டும் கிட்டத்தட்ட வந்து 300 கோடிக்கு மேலங்க. ஆக்சுவலாக சூர்யா இவங்களோட சால்ரி இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 50 கோடிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தகவலும் அப்படிதான் வந்திருக்கு. அதே சமயம் ரெட்ரோ திரைப்படத்தில் சூர்யா இவங்களோட சால்ரி பார்த்தீங்கன்னா 40 கோடி. கங்குவா படத்தில் சூர்யா இவங்களோட சால்ரி பார்த்தீங்கன்னா 40 கோடிங்க. ஆக்சுவலாக சூர்யா இவங்களோட கெரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்க போகுதுங்க. ஏன்னா இந்த படம் முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. படத்தோட ஸ்டோரியும் அப்படிதாங்க இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். தகவலும் அப்படிதான் கிடைச்சிருக்கு. அதாவது எப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் தெலுங்கு டைரக்டர், ஓகேங்களா. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசரும் வந்து தெலுங்கு சைடு சேர்ந்தவர், ஓகேங்களா. அப்படி இருக்கையில் ஆளு வைகுண்டபுரம் மாதிரியே வந்து இந்த படமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்குங்க. ஸோ ஆளு வைகுண்டபுரம் வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் மூவின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் தெலுங்கு சினிமா ஆடியன்ஸ் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு பக்கா கமர்ஷியல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டை அல்லு அர்ஜுனா டீம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு படம் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு நடிகர்கள் யாராச்சும் நடித்தா எப்படி இருக்கும், ஸோ அப்படியாப்பட்ட ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக்கு வந்து நிறைய சைடு வந்து போயிட்டே இருக்கு. அதே மாதிரி வெங்கி அட்லரை பற்றி நான் இங்கே சொல்லாமல் இருக்க போகிறதே கிடையாதுங்க. ஏன்னா வெங்கி அட்லரை வந்து சும்மா சர்வசாதாரண ஒரு டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து வாத்தி திரைப்படம் பார்த்தோன்னா ஓகே, நல்லா இருக்கு, பெட்டரான ஒரு படமாக தான் இருக்கு. வாத்தி திரைப்படம் முழுக்க எஜுகேஷனை பற்றி தெளிவாக பேசிருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து வெங்கி அட்லரி ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் பா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டது லக்கி பாஸ்கர் படத்தை பார்த்து தான். ஏன்னா லக்கி பாஸ்கர் படத்தில் பேங்க் செக்டரில் நடக்கிற ஊழலை அப்படியே தோல் உரிச்சு காட்டியிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட வந்து லக்கி பாஸ்கர் படத்துக்கு பிறகு சூர்யா சார் கூட இந்த படத்தில் வெங்கி அட்லரி வந்து ஒர்க் பண்ணுறாருங்க. நினச்சி பாருங்க எப்படி இருக்கும், படத்தோட அவுட்புட் வந்து எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறது என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. கிட்டத்தட்ட வந்து சூர்யா சாரோட இந்த படம் சம்பந்தமான லுக்கெல்லாம் பார்க்குறப்ப சூர்யா அண்ணனோட அந்த ஸ்டைலே வந்து காஸ்டியூமே வந்து வேற மாதிரி இருக்குங்க. அப்படியே பக்கா ஃபேமிலி மெட்டீரியலான ஒரு ஒரு பையன் மாதிரி இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஆளே வந்து மாறி போயிருக்காருங்க. ஸோ இந்த படம் சூர்யா இவங்களோட கெரியரில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டுருக்கு. ஸோ வெங்கி அட்லரியோட டைரக்ஷனில் இந்த படம் இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இவங்களோட தயாரிப்பில் இந்த படம் வந்து 300 கோடியிலேருந்து 350 கோடி பட்ஜெட்டில் ரெடி ஆகுதுங்க. ஸோ இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. எத்தனை கோடிக்கு வாங்கியிருக்காங்க தெரியுமா? 85 கோடிக்கு. நம்பவே முடியல. இதுதான் சூர்யா சாரோட மார்க்கெட். சூர்யா அண்ணனை பொறுத்த வரைக்கும் வரிசையாக தோல்வி படங்கள் கொடுத்துருக்காங்க, சரியாக போகாத படங்கள் கொடுத்துருக்காங்க. வசூல் ரீதியாக இவரோட படம் வந்து சரியாக போகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் சினிமா வட்டாரத்தில் சூர்யா சாரோட மார்க்கெட்டு சினிமா சம்பந்தமான இந்த மாதிரி ஓடிடி சைடில் உள்ள மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ணாவுக்கு அப்படியே தான் இருக்குது.
குறையவே இல்லை. 85 கோடிங்க. அசால்ட்டாக வந்து இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ ஹைதராபாத்தில் ஃபைனல் ஷெட்யூலில் போயிட்டு இருக்குங்க. நம்பவே முடியல. 8 மாசத்துல படத்தோட ஷூட்டிங்கே வந்து முடிய போகுதுங்க. அதே சமயம் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்ச கையோடவே வந்து சூர்யா சார் வந்து கேரளாவில் நடக்கிற சூர்யா 47 படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்க போறாரு. சூர்யா அண்ணாவை பொறுத்த வரைக்கும் இனிமேட்டு இவரோட கெரியர்ல நல்ல நல்ல படங்கள் தான் வரும். ஏன்னா சூர்யா அண்ணா அப்படி ஒரு மைண்ட் செட்டோட தான் ஒவ்வொரு டைரக்டரா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வெங்கி அட்லரி கண்டிப்பாக வந்து வாத்தி திரைப்படத்துக்கு பிறகு லக்கி பாஸ்கர் எந்த அளவுக்கு வந்து இந்தியா லெவலில் பேசப்படுற ஒரு படமாக கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த படமும் இந்தியா லெவலில் பேசப்படுற ஒரு படமாக கொடுக்க போகிறாரு. ஏன்னா இந்த படம் அஃபிஷியலாக வந்து தெலுங்கு மொழியிலையும் ரிலீஸ் ஆகுது, தமிழ் மொழியிலையும் ரிலீஸ் ஆகுது. ஆனால் டப் பண்ணி ஹிந்திலையும் வந்து ரிலீஸ் பண்ணுற பிளானில் இப்போ சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் இறங்கியிருக்காங்க. ஏன்னா ஓடிடி ரைட்ஸ் வந்து 85 கோடிக்கு போனதுனால. ஸோ எப்படி பார்த்தாலும் நார்த் இந்தியாவில் வந்து நல்ல படத்துக்கு கண்டிப்பாக வந்து செம்மையான ஒரு வரவேற்பு இருக்கும். அந்த வகையில் இந்த படத்துக்கும் கண்டிப்பாக இருக்குங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. அதே சமயம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இறுதி கட்டத்தில் இருக்கனால படத்தோட டைட்டில் வந்து எப்போ வரப்போகுது, எப்போ தெரிஞ்சுக்க போகிறோம், டைட்டில் கிளம்ஸ் வீடியோ என்னைக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அதுக்கு என்னோட பதில் வந்து மேபி வந்து நம்ம நியூ இயர் அன்னைக்கு இந்த படத்தோட டைட்டில் கிளம்ஸ் வீடியோவை நம்ம பெருசாக எதிர்பார்க்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நியூ இயருக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர் மாதம் எண்டில் நம்ம வந்து எண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டைட்டில் கிளம்ஸ் வீடியோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.